Hi friends, welcome to Rahana's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஆல் பர்பஸ் கிரேவி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். இந்த ஒரு கிரேவியை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இதை வச்சு 20க்கும் மேற்பட்ட ரெசிபிஸை நம்ம டக்குன்னு 5-10 நிமிஷத்துல ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. முக்கியமா இந்த ரெசிபி ஒர்க்கிங் உமன்ஸுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஆல் பர்பஸ் பேசிக் கிரேவியும் அதை வைத்து 3 விதமான ரெசிபிஸும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிரேவி செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 1/4 கப் போல முந்திரி பருப்பு, 1/4 கப் போல தர்பூசணி விதையை சேர்த்துக்கலாம். 2 முழுகிற அளவுக்கு வெந்நீரை சேர்த்துக்கலாம். 15 நிமிஷம் ஊற விட்டுக்கலாம். அடுத்து பேன்ல 1/2 கப் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 1 அன்னாசி பூ, 1 டீஸ்பூன் ஏலக்காய், 1 டீஸ்பூன் லவங்கம், 1 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து நல்லா இந்த ஃப்ளேவர் எல்லாம் எண்ணெயில இறங்குற அளவுக்கு வறுத்து விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வறுபட்டதுக்கு அப்புறம் 1/2 கிலோ போல வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நம்ம பஜ்ஜி சீவுற சீவல்ல நல்லா சீவி விட்டு சேர்த்துக்குங்க. அடுத்து 1 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதே போல வெங்காயத்தை சீவி சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரமாகவும் நல்லா ஈவனாகவும் வதங்கி வரும். அதனால அந்த மாதிரி சீவி சேர்த்து விட்டுக்குங்க. வெங்காயம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சாஃப்டாகவும் ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம 30 கிராம் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். 30 கிராம் பூண்டை சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதாவது வெங்காயத்தினுடைய நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி நிறம் மாறினதுக்கு அப்புறம் 1 கிலோ அளவுக்கு தக்காளியை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விட்டுக்கலாம். தக்காளியை நல்லா 2-3 நிமிஷத்துக்கு ஃபர்ஸ்ட் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கிளறி விட்டு கவர் பண்ணி விட்டுக்கலாங்க. 15 நிமிஷம் நல்லா வெந்து குக் ஆகி வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விட்டுக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வந்துருச்சு. அது ஒரு பக்கம் ஆற விட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கலாம். நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நான் 15 நிமிஷம் ஊறின முந்திரி பருப்பை ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி விட்டுட்டு அதையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டு ரெண்டும் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அடுத்து பேன்ல 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரக பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு விட்டுக்கலாங்க. மசாலா கருகிடாம இருக்கிறதுக்கு அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் தக்காளி விழுது அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு 20 நிமிஷத்துக்கு குக் பண்ணி விட்டுக்கலாங்க. கவர் பண்ணி விட்டுக்கலாம். மேலே தெரிக்காம இருக்கிறதுக்கு 20 நிமிஷம் அது ஒரு பக்கம் குக் ஆகட்டும். நடுவில் கிளறி விட்டுக்கலாம். அதாவது இந்த விழுதிலிருந்து எண்ணெய் பிரியிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து நம்ம அரைச்சி எடுத்திருக்கிற முந்திரி பருப்பு விழுதை சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கவர் பண்ணி விட்டு மறுபடியும் குக் பண்ணி விட்டுக்கலாங்க. அதாவது மறுபடியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கலாங்க. நடுவில் கிண்டி விட்டுக்கலாங்க. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாங்க. ஆல் பர்பஸ் பேசிக் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. அதாவது கிரேவி ப்ரீமிக்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கிரேவி நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஏர்டைட் கண்டெய்னர்ல மாற்றி விட்டு ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சோம்னா 10 to 12 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து இந்த பேசிக் கிரேவியை வைத்து டக்குன்னு 3 ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ரெசிபி சோயா கறி. அதுக்கு 1 கப் அளவுக்கு சோயா, அதாவது மீல் மேக்கரை ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கலாம். சோயா முழுகிற அளவுக்கு வெந்நீரை சேர்த்துக்கலாம். அதை கவர் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அது ஒரு பக்கம் ஊற விட்டுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். சோயா நல்லா இந்த மாதிரி புஷ்ஷுன்னு ஊறி வந்துருச்சு பாருங்க. இதை நல்லா இந்த மாதிரி பிழிந்து விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்து வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 1 குழிக்கரண்டி பேசிக் கிரேவியை சேர்த்துக்கலாம். சில நொடிகளுக்கு வதக்கி விட்டுட்டு 100 ml அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மறுபடியும் சில வினாடிகளுக்கு அப்புறம் நம்ம பிழிந்து எடுத்திருக்கிற சோயா ஜங்க்ஸை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விட்டுக்கலாம். சோயா ஜங்க்ஸ் மசாலா கூட கலந்து வரதுக்கு 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணி விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் 100 ml அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம்.
ஒரு கிளறி விட்டுட்டு உப்பு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பேசிக் கிரேவிலேயே உப்பு இருக்கும், அதனால் உப்பு பார்த்து பதமாக சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு திக்கான தயிர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. ஒரு கிளறி விட்டுட்டு மறுபடியும் கவர் பண்ணி விட்டுக்கலாங்க. சோயா ஜங்க்ஸ் நல்லா வெந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை சேர்த்துக்கலாங்க. ஒரு கிளறி விட்டுட்டு சில வினாடிகளுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாங்க. சோயா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம்னு டிஃபன் ஐட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்குள்ள சாப்பிடவும் பிரமாதமாக இருக்குங்க. அடுத்த ரெசிபி கொண்டக்கடலை கிரேவி. அதுக்கு நைட்டெல்லாம் ஊற வச்ச 1 கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலையை குக்கர் பேனில் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூளை சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு குக்கர் பேனை மூடி விட்டுக்கலாம். 3 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுட்டு ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் குக்கரை ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பெரிய கரண்டி அளவுக்கு வெந்த கொண்டக்கடலையை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமும் சேர்க்காம 2-3 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாங்க. அதாவது கோர்ஸா அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேன்ல எண்ணெயை விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய கரண்டி அளவுக்கு பேசிக் கிரேவியை சேர்த்துக்கலாம். சில நொடிகளுக்கு வதக்கி விட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் வேக வச்சு எடுத்திருக்கிற கருப்பு கொண்டக்கடலையை சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு கவர் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம கோர்ஸா அரைச்சி எடுத்திருக்கிற கருப்பு கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். மறுபடியும் 2 நிமிஷம் குக் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுட்டு கடைசியா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு சில நொடிகளுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். கடைசி ரெசிபி காய்கறிகளை சேர்த்து வெஜிடபிள் கிரேவி. அதுக்கு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். நல்லா காஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்து வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு பேசிக் கிரேவியை சேர்த்துக்கலாம். சில நொடிகளுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு 200 ml போல தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு கவர் பண்ணி விட்டுக்கலாங்க. சில நொடிகளுக்கு அப்புறம் மறுபடியும் ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் கேரட்டை ரவுண்டா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 பீன்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஊற வச்ச குட்டி சோயா ஜங்க்ஸை நல்லா பிழிந்து எடுத்து அதை சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா கியூபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்து காய்கறி எல்லாம் மசாலா கூட நல்லா கலந்து வரதுக்கு 1 நிமிஷம் குக் பண்ணி விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வரதுக்கு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. கவர் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விட்டுக்கலாங்க. காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது ஒரு 4-5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி விட்டுக்கலாம். 4-5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்கலாங்க. காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியை சேர்த்து கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு சில நொடிகளுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். வெஜிடபிள் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஒரு பேசிக் கிரேவியை வைத்து பன்னீரை மசாலா சேர்த்து ரோஸ்ட் பண்ணி சேர்த்தா பன்னீர் கிரேவி, முட்டையை வேக வைத்து சேர்த்தா முட்டை கிரேவி, ஈவன் சிக்கனை கூட சேர்த்து அருமையான சிக்கன் கிரேவி செய்திடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி 20க்கும் மேற்பட்ட கிரேவியை டக்குன்னு ஈஸியா செய்திடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.